கவுஸ்லாட்டருக்கு எடுத்து போவாரோ, லவ் ஜிஹாத் ஸ்டார்ட் ஆகும், டெரரிசம் வரும், இந்த மாதிரி பேசுறத தவிர நான் இது கொடுக்க போயிருக்கோம்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல. அவர் மேனிஃபெஸ்டோ கூட அவர் சொல்ல மாட்டாரு. அவர் கேரண்டிஸ் பேசுறது கூட அவர் விட்டுட்டு இருக்காரு. பிஜேபி இந்த என்ன கேரண்டி கிடைச்சிருக்குன்னா சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்ல. அங்க அது டோட்டல் அப்செட் ஆகி மோடி ஸ்பீச்சே டோட்டல் டல் அண்ட் டம்பா இருந்துச்சு அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கிரேஸ் மோடி பத்தி கர்நாடகால இல்ல இப்போ. உமன் ஓட்டர்ஸ் மோர் ஃபேவரபிள் டு காங்கிரஸ் இருக்காரு. ஒன்னு எலக்ட்ரிசிட்டி பில் ஜீரோ ஆனது. எலக்ட்ரிசிட்டி இஸ் ஃப்ரீ ஃபார் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். செகண்ட் பஸ் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாமே ஃப்ரீ உமனுக்கு. அது ரெண்டாவது. தேர்ட் 2000 ஸ்டே ஃபண்ட் ஃபார் ஆல் உமன். ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்மா ஆன அப்புறம் பாசிட்டிவ் ஒப்பீனியன் இங்கே மக்கள் உள்ள பில்டப் ஆயிருக்கு. ஸோ மோடி வேவ் கூட இல்ல. இதெல்லாம் சேர்த்து டோட்டல் பிஜேபி அண்ட் ஜேடிஎஸ் அலையன்ஸ்க்கு ஒரு கிரெடிபிலிட்டி இல்ல. காங்கிரஸ் கிரெடிபிலிட்டி ரைஸ் ஆயிருக்கு, பிஜேபி கிரெடிபிலிட்டி கொலாப்ஸ் ஆயிருக்கு. பிஜேபி உள்ள சண்டை நிறைய ஜாஸ்தியா இருக்கு. பிஜேபி ஷேட்டர்ட் ஆக்சுவலி. இன்டர்னல் ஃபைட்டிங் நிறைய இருக்கு. இவரு டோட்டல் ஃபெயிலியூர் கவர்மெண்ட். இவர்கிட்ட தம் சக்சஸ் பத்தி சொல்றதுக்கோ இல்ல மக்களுக்கு எதனா கொடுக்கறதுக்கோ ஒன்னும் இல்ல. அதுக்காக தான் திரும்ப ஹிந்து முஸ்லீம் மந்திர் மஸ்ஜித் போயிட்டு இருக்காரு நெரேட்டிவ் மக்களே போயிருக்கு. போட்டியில நான் வின் பண்ண முடியாத ஸ்டார்ட் தி வெண்ட் பேக் டு ஓல்ட் அஜெண்டா. ஓல்ட் அஜெண்டா எடுத்து வந்து இப்படி கம்யூனலைஸ் பண்ணது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அண்ணாமலை இஸ் இர்ரிலவென்ட் இன் கர்நாடகா. நீங்க அங்க அடுக்குட்டி பண்ணிட்டீங்க. இங்க கர்நாடகால அவருக்கு அண்ணாமலைக்கு எந்த வேல்யூ கூட இல்ல. ஆக்சுவலி தேங்க்ஸ் டு தமிழ் பாப்புலேஷன் நீங்க அண்ணாமலை கேரக்டர்னு டோட்டல் டெமாலிஷ் பண்ணிட்டீங்க. எடியூரப்பா இஸ் த பிக்கெஸ்ட் கரப்ட் ஃபெலோ ஹியர். இவர் டோட்டல் கரப்ட் ஆனது எல்லாருக்கும் தெரியும். இப்போ மோடிதே டோட்டல் கரப்ஷன் வெளியில வந்திருக்கு. மோடி ஸ்பீச்ல எங்கேயும் கூட இப்போ ஒரு கரப்ஷன் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಕರಪ್ಷನ್ ಬಗ್ಗೆ ಪೇಸ ಅವ್ರ ಮೇಲೆ ವரும். ಇದು ಗುಜರಾತ್ಲೆ ವರ್ಕ್ ಆಗಲ್ಲ, ಒಂದು ಯುಪಿಲೆ ವರ್ಕ್ ಆಗಲ್ಲ, ಒಂದು ಫಾರ್ ಒಂದು ಲೆವೆಲ್க்கு ராஜஸ்தான் மத்தியப்பிரதேஷ்ல ஒர்க் ஆகலாம் இந்த ஹிந்தி பெல்ட். பட் டெஃபினெட்லி நாட் இன் கர்நாடகா. காங்கிரஸ் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சேன்னா இட் மே கோ அப் டு 2022 வரைக்கும் போகலாம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் நூர் ஸ்ரீதர். கர்நாடகாவிலிருந்து கர்நாடகாவின் தேர்தல் அந்த நிலவரம் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பொதுவாக கர்நாடகாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். கடந்த தேர்தல்களில் எழு கர்நாடகா அப்படிங்கிறத முழக்கம் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துச்சு. கர்நாடகா இப்போ மோடிக்கு எதிரான இந்த தேர்தலில் எழுந்து நிற்குமா? கர்நாடகாவோட நிலவரம் என்ன? கர்நாடகாலே டோட்டல் மோடி வேவ் ரொம்ப கம்மி இருக்கு இந்த முறை. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் 23ல லாஸ்ட் டைம் பெங்களூர் ரேலி பண்ணப்போ மோடி ஒரு ரீசனபிள் க்ரௌட் இருந்துச்சு, ஒரு எந்தூசியாசம், ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்லி மோடி விசிட் என்ன இருக்கு, இட்ஸ் அட்டர் ஃபிளாப். தேவர் எக்ஸ்பெக்டிங் 2 lakh people. ஆனால் அங்கே வந்தது 15,000 மட்டும் தான். அது கூட மோடி பேசின அப்புறமே மக்கள் எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காரு அங்கிருந்தா. அங்கே அது டோட்டல் அப்செட் ஆகி மோடி ஸ்பீச்சே டோட்டல் டல் அண்ட் டம்பா இருந்துச்சு அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கிரேஸ் மோடி பத்தி கர்நாடகால இல்லை இப்போ. இது ஆல் இண்டியா ஃபெனமெனா கூட அப்படிதான் இருக்கு. இன்னும் கர்நாடகால இட் மோர் கிளியரா இருக்கு. இப்போ கர்நாடகா பொறுத்த அளவுக்கு பொதுவாக மோடிக்கு கேரண்டி, அப்புறம் சீதாராம் ராமையா கேரண்டி அப்படின்னு ஒன்று சமீபத்தில் கூட ஒரு ஆங்கில ஒரு சேனலில் பேசினாங்க. அதை ட்விஸ்ட் பண்ணி மோடியோடைய கேரண்டி தான் அங்கே ரொம்ப செல்வாக்கு செலுத்துது அப்படின்லாம் சொன்னாங்களே, அப்படி எதுவும் இல்லையா? கேரண்டிஸ் பத்தி வந்தா இங்க மக்களுக்கு லாஸ்ட் டைம் காங்கிரஸ் இப்போ வந்தப்பறம் என்ன கேரண்டி கொடுத்திருக்காரோ அது பத்தி அவருக்கு மக்களுக்கு யாரை கேட்ட கூட பேசுவார். எஸ்பெஷலி உமன் ஓட்டர்ஸ். Women voters more favorable to Congress irkaru for basically for 3 reasons. One, electricity bill zero another. Electricity is free for households. Adu one no. Second, bus all state transport and local buses ellame free women ku. Adu rendadu. Third, 2000 stay fund for all women. So ee moonu vishayam all women ku theriyum. Idu ellame அரசு கொடுக்கிறது இதெல்லாம் கூட பார்த்து among the poor sections இது நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருக்கு. யாரை கேட்ட கூட உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு, கேரண்டி வந்துச்சா எல்லாம் சேர்த்தா ஆல் மேக்சிமம் பீப்புள் எஸ்பெஷலி பொலிட்டிக்கலி ப்ரிஜுடைஸ் ஆனவர் சம் பீப்புள் வித்
வேற எல்லாரும் கூட ஒரு பாசிட்டிவ் பேசுறாரு இங்க. அந்த சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா அது விட்டு இப்போ பிஜேபி என்ன கொடுத்தது ஆனா கேட்டேன், யாருக்குன்னா இன்டர்வியூல கேட்டேன், நீங்க எவ்வளவு பிஜேபி இருந்தா என்ன கேரண்டி கிடைச்சிருக்குன்னா சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்ல. அது மக்கள் மைண்ட்ல கூட இல்ல, ஆக்சுவலி இன் ரியாலிட்டி கூட இல்ல. சோ அதுக்காக தான் மோடி கேரண்டி பத்தி அவர் பேசுறாரு. ஆனா மக்கள் மைண்ட்ல அவர் வார்த்தையில அது கேரண்டி ಅನ್ನೋದು ಇಲ್ಲ ஒண்ணும். ரெண்டாவது ಕಾಂಗ್ರೆಸ್ ಕೂಡ இப்போ காங்கிரஸ் சென்ட்ரல் ಇಂದ இப்போ புது கேரண்டி என்ன கொடுத்திருக்காரோ அது பத்தி கூட ரீச் ஆகல மக்களுக்கு. அதுல காங்கிரஸ் கூட ஃபெயிலியர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மர்ஸ்க்கு லோன் வேவரிங் சொல்லியிருக்காரு. அவர் இதுல எம்எஸ்பி ஆக்ட் நான் கொண்டு வரணும்னு கூட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிதான் யூத்துக்கு 1 lakh ஸ்டைஃபண்ட் தரும், 30 lakh கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபில்அப் பண்றோம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆஷா, அங்கன்வாடி இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்கள் கூட சென்ட்ரல் அலோகேஷன்ஸ் வேஜஸ்க்கு ನಾವು டபுள் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. நரேகா ஒர்க்கர்ஸ் என்ன இருக்காரு, அவருக்கு 400 rupees வேஜஸ் நான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது எதுவுமே கூட மக்கள் கிட்ட இல்ல. அது காங்கிரஸ் கூட டோட்டல் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா ஆல்ரெடி பழைய கேரண்டி என்ன கொடுத்திருக்காரு அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆனா புது கேரண்டி மக்களுக்கு தெரியாது. பிஜேபி கேரண்டிஸும் ஒண்ணுமே தெரியாது யாருக்கும் கூட. இப்போ பிஜேபி கூட பேசுறது விட்டிருக்காரு. அவர் ஓன்லி காங்கிரஸ் வந்தா எந்த மாதிரி டேஞ்சர் இருக்கு, காங்கிரஸ் வந்தா எல்லா கூட எல்லா ஹிந்து பணம் எல்லாம் கூட கொள்ளையடிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுப்பாரு, எகைன் நம்ம கவுஸ்லாட்டருக்கு எடுத்து போவாரு, லவ் ஜிஹாத் ஸ்டார்ட் ஆகும், டெரரிசம் வரும், இந்த மாதிரி பேசுறத தவிர நான் இது கொடுக்க போயிருக்கோம்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல. அவர் மேனிஃபெஸ்டோ கூட அவர் சொல்ல மாட்டாரு, அவர் கேரண்டிஸ் பேசுறது கூட அவர் விட்டுட்டு இருக்காரு. மோடி வேவ் முன்னாடி இருந்தது. இப்போ நீண்ட காலமா அங்க கர்நாடகாவை பொறுத்தளவு கம்யூனல் பாலிடிக்ஸ் அதனுடைய செல்வாக்கு நீண்ட காலமா இருந்திருக்கு. குறிப்பா கோஸ்டல் ரீஜன்ல வந்து பிஜேபி ஸ்ட்ராங் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை பிஜேபி கடந்த முறை வந்து கிட்டத்தட்ட நெருக்கமா அவுட் ஆஃப் 28 சீட்ஸ் 26 இங்க இருந்து கிடைச்சது. அது வந்து அவங்களுக்கு பெரிய பலனா இருந்தது. இப்ப சீட்ஸ் குறையுமா பிஜேபிக்கு? பிஜேபி குறையுது 100%, அதுல என்ன டவுட்டே இல்ல இப்போ. சோ லாஸ்ட் டைம் நான் இங்க பார்த்தா அவுட் ஆஃப் 28 சீட்ஸ்ல 26 இஸ் பிஜேபி, 25 பிஜேபி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கூட பிஜேபியில ஜாயின் ஆகிறோம் ஒரு 26. இப்போ ஜேடிஎஸ் அலையன்ஸ் அது ஒன்று 27:1 காங்கிரஸ் ஒரே ஒரு சீட் இருக்கு. ஆனா இந்த மாதிரி வந்தா டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு லூஸ் சீட்ஸ். எவ்வளவு லூஸ் ஆகும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அலையன்ஸ் பெருசா இருக்குது, எப்படி அவங்க லூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? என்ன இருக்குன்னா அலையன்ஸ் ஜேடிஎஸ் இப்போ நம்ம டோட்டல் கர்நாடக ஃபெனாமினா பார்த்தா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா மூடு லாஸ்ட் டைம் இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன அப்புறம் பாசிட்டிவ் ஒப்பீனியன் இங்க மக்கள் உள்ள பில்டப் ஆயிருக்கு. பிஜேபி உள்ள சண்டை நிறைய ஜாஸ்தியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி மெயின் பிக் லீடர்ஸ் இஸ் ಯಡಿಯೂರಪ್ಪ அண்ட் ஈஸ்வரப்பா. ಅವ್ರದ್ದು பிக் ஃபைட் நடந்திருக்கு. இப்போ ஈஸ்வரப்பா பார்ட்டிಯಿಂದ வெளியில வந்து ಅವ್ರನ್ನ சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு பார்ட்டிಯಿಂದ. அவர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா கான்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஈஸ்வரப்பா ಯಡಿಯೂರಪ್ಪ சன் ஆப்போசிட். ஸோ மெயின் டாப் லீடர்ஸை ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிஜேபி ஃபைட்டு வேரியஸ் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் உள்ள ஒரு இன்டிகிரிட்டி இல்ல. பிஜேபி இஸ் ஃபைட்டிங் வித் தெம்செல்ஸ் அப்படி இருக்குதா? பிஜேபி ஷேட்டர்ட் ஆக்சுவலி. இன்டர்னல் ஃபைட்டிங் நிறைய இருக்கு. ரெண்டாவது ஜேடிஎஸ்ல இருந்தவருக்கு கூட எப்போ ஜேடிஎஸ் ஜாயின் ஆனதோ பிஜேபிக்கு, ஜேடிஎஸ் விட்டு நிறைய லீடர்ஸ் வெளியில வந்தார். ஈவன் டாப் ஸ்டேட் லெவல் லீடர்ஸு, டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸு, லோக்கல் லீடர்ஸு நிறைய பேர் வெளியில வந்தார். அப்புறமா குமாரசுவாமிக்கு ஒரு வேல்யூ இல்லாம ஆயிருக்கு. குமாரசுவாமி என்னன்னா ஜஸ்ட் பிஃபோர் லாஸ்ட் எலெக்ஷன்ல ಅವರು ಎಗೇನೆಸ್ಟ್ ಮೋದಿ, ಎಗೇನೆಸ್ಟ್ ಬಿಜೆಪಿ இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு, எஸ்பெஷலி செகுலரிசம் பத்தி பேசி, ஈவன் முஸ்லிம்ஸ் பத்தி செகுலரிசம் பத்தி எவ்வளவு குமாரசாமி பேசுறாருன்னா மக்களுடைய கொஸ்டின் வந்துச்சு, ஹூ இஸ் மோர் செகுலர், சித்தராமையா மோர் செகுலரா, குமாரசுவாமி மோர் செகுலர் அந்த கொஸ்டின் லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து இருக்கும். இந்த மாதிரி டோட்டல் யூ டர்ன் பண்ணி போனது. அப்புறமா அவர் இப்போ சீட் கேட்டது கூட யாருக்கு, ஓன்லி தன் ஃபேமிலிக்கு மட்டும்தான். ஜேடிஎஸ்ல வேற யாருக்கும் அல்ல, ಓನ್ಲಿ ತನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್ ಸೀಟ್ ಕೇಳಿರೋದು. ಇದೆಲ್ಲ ಕೂಡ ಇದು ಜೆಡಿಎಸ್ ಬಿಜೆಪಿ ಅಲಯನ್ಸ್ ಅಲ್ಲ, ಇದು ಕುಮಾರಸ್ವಾಮಿ ದೇವೇಗೌಡ ಫ್ಯಾಮಿಲಿ ಅಂಡ್ ಬಿಜೆಪಿ ಅಲಯನ್ಸ್. ಸೊ ಜೆಡಿಎಸ್ ಇಂದ ಕೂಡ நிறைய பேர் விட்டு வெளியில வந்திருக்காரு. ஸோ மோடி வேவ் கூட இல்ல. இதெல்லாம் சேர்த்து டோட்டல் பிஜேபி அண்ட் ஜேடிஎஸ் அலையன்ஸ்க்கு ஒரு கிரெடிபிலிட்டி இல்ல. ஸோ அதுக்காக அது டவுன் ஆயிருக்கு. காங்கிரஸ் கிரெடிபிலிட்டி ரைஸ் ஆயிருக்கு, பிஜேபி கிரெடிபிலிட்டி கொலாப்ஸ் ஆயிருக்கு. இந்த அலையன்ஸ் கிரெடிபிலிட்டி கூட மக்கள் வியூ பாயிண்ட்ல அது கொலாப்ஸ் ஆயிருக்கு. அதுக்காக தான் டெஃபினெட்லி இந்த மாதிரி அது கொலாப்ஸ் டவுன் ஆகும்.
எவ்வளவு டவுன் ஆகும் ஃபர்ஸ்ட் நான் சர்வே பண்ணது நம்ம அசஸ்மெண்ட் வந்தது 22 வரைக்கும் சான்ஸ் இருக்கு இந்த முறை காங்கிரஸ்க்கு. ஆனா காங்கிரஸ் கரெக்டா ப்ரிப்பேர் ஆகல எலெக்ஷனுக்கு. காங்கிரஸ் ஒர்க்கே பண்ணல, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணல. டோட்டல் ஃபெயில்யூர் காங்கிரஸ் அப்படி பார்க்கலாம். ஓன்லி டியூ டு தட் கேரண்டிஸ் இட் இஸ் ஒர்க்கிங். ஆனா as எலெக்ஷன்ஸ் as பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன்ஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அந்த கொஸ்டின்ல டோட்டல் ஃபெயில்யூர் இருக்கு காங்கிரஸ். ரீசென்ட்லி ಅವರು ಟಿಕೆಟ್ அலாட்மெண்ட் பண்றவருக்கும் கூட ஒரு சின்ன வேலை கான்ஸ்டிடியூஷன் நடக்கல. இப்போ கேண்டிடேட் செலக்ட் பண்ண அப்புறமும் ಅವರು பணம் எடுத்து வந்து ಆ கேண்டிடேட் பணம் பேக் எடுத்து வந்து இப்போ கான்ஸ்டிட்யூன்சில உட்கார்ந்துட்டு இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இந்த ஃபைட் என்ன நடந்திருக்கு, இட் இஸ் நாட் பிட்வீன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் இன் கர்நாடகா. இட் இஸ் வர்சஸ் பிஜேபி வர்சஸ் பீப்புள். ஆக்சுவலி பீப்புள் நிறைய பீப்புள் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரம் 6 months நான் ஸ்டாப்பா வேரிய ஆர்கனைசேஷன் ಎದ್ದೇಳು ಕರ್ನಾಟಕ, ಬಹುತ್ವ ಕರ್ನಾಟಕ இருக்கு, ಸಂಯುಕ್ತ ಹೋರಾಟ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, எல்லாரும் மக்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் மோடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டோட மூட் என்ன? இப்போ வந்து ராஜஸ்தான்ல பேசும்போது கர்நாடகாவை ரெஃபர் பண்ணி திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நம்ம ஹனுமானை கும்பிட முடியாது, ஹனுமான் சாலிசா பாட முடியாது, ஒரு ஷாப் ஓனரை அங்க அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கர்நாடகாவை ரெஃபர் பண்ணி அங்க பேசுறாரு. கர்நாடகாவை பற்றி ஒரு கம்யூனலான ரெஃபரன்ஸ் as if ஹிந்துஸ் ஆர் அன்சேஃப் இன் கர்நாடகா அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் பத்தி பீப்புள் மூவ்மெண்ட்ஸோ மக்களோ என்ன நினைக்கிறாங்க? எப்போ அவருக்கு மோதிது எல்லாம் ஷோ எல்லாம் டவுன் ஆயிடுச்சோ, ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஆயிடுச்சோ அவர் கேரண்டிஸ்க்கு இது எல்லாமே கூட. அண்ட் கம்பேர் டு காங்கிரஸ் கேரண்டிஸ் அண்ட் பிஜேபி கேரண்டிஸ், there is nothing to say to BJP. Congress manifesto, BJP manifesto ஒன்னு காங்கிரஸ் is something to say. பிஜேபி மேனிஃபெஸ்டோ ஒன்னும் இல்ல. இது எப்போ அவருக்கு இல்ல, இந்த போட்டியில ನಾವು வின் பண்ண முடியாதுன்னு ஸ்டார்ட் they went back to old agenda. ஓல்ட் அஜெண்டா எடுத்து வந்து இப்போ கம்யூனலைஸ் பண்ணது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது பத்தி ஆல்ரெடி ஒரு நெரேட்டிவ் பில்ட் ஆயிருக்கு, கேம்பெயின் ஆயிருக்கு. இவரு டோட்டல் ஃபெயிலியூர் கவர்மெண்ட், இவர்கிட்ட தம் சக்சஸ் பத்தி சொல்றதுக்கோ இல்ல மக்களுக்கு எதனா கொடுக்கறதுக்கோ ஒன்னும் இல்ல. அதுக்காக திரும்ப ஹிந்து முஸ்லீம் மந்திர் மஸ்ஜித் போயிட்டு இருக்காரு நெரேட்டிவ் மக்களே போயிருக்கு. அதுக்காக இப்போ இவர் பேசினா அதுக்கு வேல்யூ இல்லை. ஆனா ஒரே ஒரு இஷ்யூ ரீசென்ட்லி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் எடுத்து வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் தார்வாட் கான்ஸ்டிடியூன்சில ஒரு நேஹார் ஒரு பொண்ணு மர்டர் ஆயிடுச்சு ரீசென்ட்லி. ஒரு முஸ்லிம் பையா லிங்காயத் பொண்ணு மர்டர் பண்ணா. இட் இஸ் வெரி பேட். இட்ஸ் எ வெரி ஹாரிபிள் இன்சிடென்ட் ஆக்சுவலி. காலேஜ்ல அவனை போய் நைஃப் போட்டு அவனை சாவடிச்சிட்டா. இது ஸோ ரியலி இட்ஸ் ஆல் டிஸ்டர்பிங். வி ஆல் கண்டெம் திஸ் மர்டர். இதெல்லாம் கூட ஆக்ஷன் எடுக்கும். இது யூஸ் பண்ணிட்டு அவரு பாருங்க காங்கிரஸ் வந்ததுக்காக இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, காங்கிரஸ் வந்த என்ன அது கொஞ்சம் ப்ளே பண்ணார். அது ஒரு சின்ன அந்த தார்வாட் அண்ட் ரவுண்ட் அபவுட் கான்ஸ்டிடியூன்சிஸ்ல லிங்காயத் கம்யூனிட்டியில ஒரு சின்ன இதாயிருக்கு. ஆனா ரீசென்ட்லி டே பிஃபோர் எஸ்டர்டே நான் ஒரு சர்வே பண்ணோம், இது இம்பாக்ட் நேஹா இன்சிடென்ட் இம்பாக்ட் எப்படி இருக்கிறது. மக்கள் போய் கேட்டா இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கேட்டா 78% ஒப்பீனியன்ஸ் இந்த இது ஒரு ஹாரிபிள் இன்சிடென்ட். ஆனா இது எந்த பார்ட்டி கூட இது பொலிட்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் ಒಂದು ಪರ್ಸನಲ್ ಇಶ್ಯೂ. ಅದನ್ನ ಪರ್ಸನಲ್ ಇಶ್ಯೂ பொலிட்டிக்கல் எடுத்து வர்றது அது கிரிமினல் அங்கல் கொடுக்குறது தப்பு ಅನ್ನೋದು 78% சொல்லிருக்காரு. இல்ல காங்கிரஸ் இப்படி ஆயிருக்குன்னு சொல்றது 12% பீப்புள் சொல்லியிருக்காரு. வேற என்ன மக்கள் யாரு இருக்காரு, இது பிஜேபி இது பண்றது ரொம்ப ராங்கான டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரி இது கூட ஒரு மார்க்கெட்டிங்கால வேற ஓல்டு இஷ்யூஸ் அதெல்லாம் கூட என்ன எடுத்துட்டு இருக்காரு. அது பெரிய வேல்யூ இல்ல கர்நாடகால. காஸ்ட் ஃபேக்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இப்போ லிங்காயத் கவுடா அப்படிலாம் சொல்றாங்களே, காஸ்ட் ஃபேக்டரை பிஜேபி யூட்டிலைஸ் பண்ண முயற்சி பண்ணதா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னா லிங்காயத் கம்யூனிட்டி இப்போ கூட ஸ்ட்ராங்கா பிஜேபியோடனே இருக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கர் கம்யூனிட்டிஸ். ಅಂಡ್ ಜೆಡಿಎಸ್ ಬಿಜೆಪಿ ಅನ್ನ ಅಲಯನ್ಸ್ ಆಯ್ತು, ಅದರಲ್ಲ ಒಕ್ಕಲಿಗ ಕಮ್ಯುನಿಟಿ ಶಿಫ್ಟಿಂಗ್ ಕೂಡ ಇருக்கு ಬಿಜೆಪಿ. ಅದಕ್ಕೆ ಓನ್ಲಿ ದೀಸ್ ಆರ್ ದ 2 ಪ್ಲಸ್ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಫಾರ್ ದ ಬಿಜೆಪಿ. ಒನ್ ಲಿಗ ಕಮ್ಯುನಿಟಿல இன்னும் பெரிய பிரேக் வரல. and various all communities are against BJP, especially minorities, Dalits, Adivasis and OBCs. So all these are against irukku. OBC la kuda some other than Kuruba, some communities are towards BJP, but not it is divided. Not that total BJP இல்ல காங்கிரஸ் என்ன சொல்ல முடியாது. ஆனா குருபா கம்யூனிட்டி, மைனாரிட்டிஸ், தலித் அண்ட் ஆதிவாசிஸ் இதெல்லாம் கூட சாலிடா வித் காங்கிரஸ் இது இருக்கு. இந்த மாதிரி ஆயிருக்கு இப்போ.
ஜேடிஎஸ் இஸ் ஹெல்பிங் தெம். ஜேடிஎஸ் ஒரு அலையன்ஸ் பண்ணலன்னா இந்த ஃபைட்டே இல்ல. டோட்டல் பிஜேபி இஸ் கான் திஸ் டைம். சோ அதுக்காக தான் ஒரு அலையன்ஸ் பண்ணிருக்காரு. இட்ஸ் a calculated move, advantage to the BJP and loss to the JDS. Actually JDS fizzled out after this election. கன்னடிகா அப்படிங்கிற சென்டிமெண்ட், எழு கர்நாடகா அப்படிங்கிற சென்டிமெண்ட், இப்போ வந்து சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியா அகெயின்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிற ஒரு நரேஷன் இருக்குது. இப்போ கன்னட சென்டிமெண்ட் பிஜேபிக்கு எதிராக அல்லது பிஜேபிக்கு ஃபேவரா இருக்குதா, எப்படி இருக்குது? அது கன்னட சென்டிமெண்ட் பாசிட்டிவ் டர்ன் எடுத்திருக்கு இப்போ. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கன்னட சென்டிமெண்ட்னா அது எகனிஸ்ட் தமிழ் பேசிக்கலி. அந்த மாதிரி ஒரு சாவனிஸ்ட் வியூ பாயிண்ட்ல பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸே டெவலப் பண்ணிட்டே வந்திருக்காரு இப்போ இருக்கும். ஆனா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இது ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ கன்னடா நேஷனலிஸ்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் இஸ் நாட் எகனிஸ்ட் தமிழ், இட் இஸ் எகனிஸ்ட் சென்டர். அது ஆயிருக்கு. எஸ்பெஷலி சென்டர் இந்த ஜிஎஸ்டி நமக்கு ரேஷியோ என்ன வரணும் கர்நாடகாக்கு, அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆக்சுவலி செகண்ட் பிக்கெஸ்ட் ஸ்டேட் கான்ட்ரிபியூட் பண்றதுல சென்டருக்கு ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன்ல, அதனால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுல 10 ஸ்டேட் இருக்கும். இது இல்லாம நமக்கு லாஸ்ட் டைம் ஃப்ளட் வந்துச்சு, அப்போ கூட ரிலீஃப் இல்லை, கோவிட்க்கு ரிலீஃப் இல்லை. இப்போ டோட்டல் ட்ராட்ல இருக்கு கர்நாடகா. இப்போ கூட கேட்டா கூட அவரு 1 ரூபி கூட கொடுக்கல சென்டர். சோ இது அகேன்ஸ்ட் அங்க ஜாஸ்தி டெவலப் ஆயிட்டு இருக்கு. அவர் நிறைய போய் சொன்னாரு. ஆனா எஸ்பெஷலி கிருஷ்ண பைரேகவுட ரெவென்யூ மினிஸ்டர் ரீசென்ட்லி அவர் ஒரு மீட்டிங் பண்ணாரு, அதுல பிபிடி பிரசென்ட் பண்ணாரு. ஹி இஸ் வெரி எஃபிஷியன்ட்லி அண்ட் வெரி எஃபெக்டிவ்லி பிரசென்டட் த கேஸ். அந்த கேஸ் மக்களுக்கு கன்வின்ஸ் ஆயிருக்கு. நோ சென்டர் இஸ் பிட்ரேயிங் அஸ் ಅನ್ನೋದು ಒಂದಿருக்கு. இட்ஸ் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல கர்நாடகா நேஷனலிஸ்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் டெவலப் ஆயிட்டு. இப்போ வந்து கர்நாடகாவை பத்தி சொல்லும்போது இட் இஸ் இன் சம் சங்க் சம் போர்ஷன் இட் இஸ் அ மல்டிலிங்குவல் ஸ்டேட், சே ஃபார் தமிழ்ஸ், அப்புறம் ஒரு பக்கம் மகாராஷ்டிரன்ஸ் இருக்கிறாங்க, மராட்டி ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் மலையாளிஸ் இருக்கிறாங்க. இது எல்லாம் பேசப்படுதுல்ல. இந்த மல்டிலிங்குவலா இருக்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேருந்து அண்ணாமலைலாம் வந்து பேசுறாரு. தமிழ்நாடு மீடியாஸ் வந்து அண்ணாமலைக்கு பின்னாலேயே போய் அங்க இருக்கிற தமிழ் பாப்புலேஷன்ல அண்ணாமலையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள் செய்யறாங்க. அண்ணாமலை போன்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் அவங்களுடைய அந்த செல்வாக்கு எப்படி இருக்குது? இல்ல, அண்ணாமலை இஸ் irrelevant in கர்நாடகா. நீங்க அங்க அடுக்குட்டி பண்ணிட்டீங்க. இங்க கர்நாடகால அவருக்கு அண்ணாமலைக்கு எந்த வேல்யூ கூட இல்ல. ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, சிங்கம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி தேங்க்ஸ் டு தமிழ் பாப்புலேஷன் நீங்க அண்ணாமலை கேரக்டர்னு டோட்டல் டெமாலிஷ் பண்ணிட்டீங்க. அது ஆன அப்புறம் இங்க கூட வேல்யூ இல்லை கர்நாடகால, எந்த இல்லை. இங்க தமிழ் மக்கள் மேல கூட இன்ஃபுளுன்ஸ் இல்லை, கன்னடா மக்கள் மேல இன்ஃபுளுன்ஸ் இல்லை, யார் மேலும் இன்ஃபுளுன்ஸ் இல்லை. அண்ணாமலை இஸ் irrelevant in கர்நாடகா. அங்க சிங்கம் இல்லையா அவர்? இப்போ அண்ணாமலை ஒன்னும் இல்லை இங்க. அண்ணாமலை இஸ் irrelevant in கர்நாடகா பாலிடிக்ஸ். இந்த லிங்குவிஸ்டிக் பாப்புலேஷன் அவங்க மத்தியில இந்த கன்னடா சென்டிமெண்ட், கன்னடா as a ஸ்டேட் அப்படிங்கிற, கர்நாடகா as a ஸ்டேட் அந்த ஆஸ்பிரேஷன் இவங்க மத்தியிலும் இருக்குதா? Are they aligning with this? Apart from Karnataka, Kannada language, Tamilkarar irkaru, so Tamil masses are there, Telugu, Malayalam, Marathi, adjacent state in the 4 பேரு இருக்காரு. இப்போ வந்து Tamil masses are basically anti-BJP in Karnataka. Malayali population basically anti-BJP. Telugu population basically anti-BJP. Only Marathas are divided. First, they are more towards the BJP because in Karnataka, Marathas, more than BJP, Shiv Sena influence நிறைய இருந்துச்சு. இப்போ அதுக்காக தான் since Shiv Sena and BJP alliance இருந்தாரு, அதுக்காக தான் இங்கே மராட்டி பாப்புலேஷன் was generally towards BJP. ஆனா இப்போ மகாராஷ்டிரால என்ன பிரேக் வந்திருக்கோ, சிவசேனா வர்சஸ் பிஜேபி என்ன ஃபைட் நடந்திருக்கோ, அதோட இன்ஃபுளுன்ஸ் கர்நாடகால கூட இருக்கு. So அதுக்காக தான் அந்த linguistic society is also coming out from the BJP. It is not moving towards BJP, it is coming out from the BJP. ஸோ மல்டிலிங்குவல் ஆஸ்பெக்டும் கூட பிஜேபிக்கு சப்போர்ட் ஆகல. இப்போ சிவகுமாரை டார்கெட் பண்ணி சில ரைட்ஸ் அப்படிலாம் நடக்கிறத பார்க்க முடியுது. அது வந்து அங்கே லோக்கலில் இப்போ வந்து ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிஜேபியை வந்து அந்த கரப்ஷன் சர்க்கார் அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ சிவகுமாரை வந்து அவங்க ஏஜென்சிஸ் வச்சு டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே எப்படி எஃபெக்ட் பண்ணுது? சிவகுமார் பத்தி நிறைய கிரிட்டிசிசமும் அவர் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது கம்பேரிட்டிவ்லி பார்த்தா இவருக்கு என்ன ஒரு
அந்த மாரல் ரைட்டே இல்லை இவருக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு. எடியூரப்பா இஸ் த பிக்கெஸ்ட் கரப்ட் ஃபெலோ ஹியர். ஈஸ்வரப்பா இஸ் த பிக்கெஸ்ட் கரப்ட் ஃபெலோ. அவர் எடியூரப்பா ஈஸ்வரப்பா ஊருக்கு போய் பாருங்க, ஹாஃப் ஆஃப் ஊரே டிவைட் ஆயிருக்கு. ஒன் சைடு எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இವ್ರು பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, ஒன் சைடு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவர் பர்ச்சேஸ் பண்ணாரு. இவர் டோட்டல் கரப்ட் ஆனது எல்லாருக்கும் தெரியும். இப்போ மோதிதே டோட்டல் கரப்ஷன் வெளியில வந்திருக்கு. மோடி பாருங்க, மோடி ஸ்பீச்ல எங்கேயும் கூட இப்போ யாரோ ஒரு கரப்ஷன் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. ஏன்னா அவர் கரப்ஷன் பத்தி பேச அவர் மேல வரும். அதுக்காக ஹி இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த கரப்ஷன். அந்த சுச்சுவேஷன் அவர் இருக்காரு. அந்த சுச்சுவேஷன் அவர் இருந்து டி.கே. ಶಿವಕುಮಾರ್ கரப்ஷன் பத்தி என்ன பேசுறாரு? எனக்கு இவர் மேல ஆல்ரெடி ரைட்ஸ் ஆயிருக்கு, இடி ரைட் ஆயிடுச்சு, ஐடி ரைட் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஆகி கூட அவரு வெளியில இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த மாதிரி பெரிய ஃப்ராட் அவர் கையில இல்ல. இல்லைன்னா இவருக்கு கூட சரண்டர் பண்ணி இவரு கூட செலக்ட் பண்ணிருப்பாரு. ಶಿವಕುಮಾರ್ இஸ் ஸ்ட்ராங்லி ஸ்டாண்டிங் பிகாஸ் அந்த மாதிரி லீகலி ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸ் டி.கே. ಶಿವಕುಮಾರ್ கையில இல்ல. அதுக்காக இஸ் நாட் ஏ வீக் பாயிண்ட். அது அவருக்கு ஒர்க் ஆக சான்சஸ் கூட இல்ல. மோடி வந்து ஒரு சென்டிமெண்ட்டை கையில் எடுத்திருக்கிறாரு. அந்த சென்டிமெண்ட் வந்து தாலி மங்கள் சூத்திர சென்டிமெண்ட். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய மங்கள் சூத்திரவை எடுத்துட்டு போயிடுவாங்க, உங்க தாலியை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசியிருக்காருல்ல. இது அங்க இருக்கிற பெண்கள் மத்தியில எதுவும் எஃபெக்ட் பண்ணலையா? இவர் எல்லாரும் சேர்த்து இன்னும் கோபம், பெண்கள் கோபம் அதிகமாயிருக்கு. எதுக்குன்னா என்ன கேரண்டி கொடுத்திருக்காரோ அது எகென்ஸ்டா குமாரசுவாமி, பிஜேபி லீடர்ஸு எல்லாரும் நிறைய நெகட்டிவ் பேசினாரு. நெகட்டிவ் பேசி என்ன ஒன்னும் உமென்க்கு தே ஆர் ஃபீலிங் தீஸ் கேரண்டிஸ் ஆர் ஹெல்பிங் அஸ். இவர் வந்து சொல்லியிருக்காரு ಈ ಗ್ಯಾರಂಟಿ ಒಂದು ತಪ್ಪು, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசர்வேஷன் இருக்கு மேன். செகண்ட் இவர் என்ன சொல்றாரு, வெரி வெரி சேட் பார்ட் அನ್ನ இவர் சொல்றாரு, உமென்க்கு இதெல்லாம் பஸ் ஃபேர் இதெல்லாம் கூட ஃப்ரீ பண்ணி எல்லாம் கூட உமென் ஆர் கோயிங் இன் ராங் வே. உமென் எல்லாம் கூட ஒரு டீஜெனரேஷன் வந்துட்டு இருக்கு உமென்ல. நம்ம நம்ம உமென் எல்லாம் கூட ஒரு ராங் ரூட்ல போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓப்பன் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இது உமென்க்கு ஆங்கர் ரைஸ் ஆயிருக்கு. இவர் யாரு சொல்றதுக்கு தப்பு ரூட்ல போயிட்டு இருக்காரு, இவரா உமென்னா? இந்த மாதிரி பெண்களானவங்க பெண்கள் கோபம் அதிகமா இருக்கு. சோ இது தாலி கீழி இவரெல்லாம் கொண்டு வந்தாரா, ஆல் புல்ஷிட். அது பத்தி மக்கள்ல ஜீரோ எஃபெக்ட் டோட்டலி இல்ல இங்க கர்நாடகால. ஓகே, முஸ்லிம்ஸ் எக்ஸெப்ட் நேஹா இஷ்யூ, நத்திங் இஸ் எஃபெக்டிங் இன் கர்நாடகா. முஸ்லிம்ஸ் பத்தி பேசும் பொழுது மோடி வந்து ராஜஸ்தான்ல நாங்க வந்து கர்நாடகாவில் முஸ்லீம் ரிசர்வேஷன் ஸ்கிராப் பண்ணியிருக்கிறோம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷனை பிடுங்கி முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவை ரெஃபர் பண்ணி ராஜஸ்தானில் பேசியிருக்கிறாரு. அந்த டிவைடு உருவாக்குற அந்த முயற்சி பற்றி கர்நாடக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஜெனரல் இதை பத்தி வெரி மக்கள் எல்லாம் ஜெனரலி கண்டெம் பண்ணாரு. தே வில் நாட் அக்செப்ட் இந்த மாதிரி இந்த ரா கம்யூனல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கர்நாடகா கூட அக்செப்ட் பண்றது இல்லை. அது ಯಾರೋ ಪತಿ ಅದು ಜನರಲಿ ஜெஹாது இந்த பத்தி கொஞ்சம் ஒரு கேம்பெயின் பண்ண கூட பெரிய இது இல்லை. ஆனா இப்போ டைரக்டா டார்கெட் பண்ணி இப்போ முஸ்லிம்ஸ் எகென்ஸ்டா இப்படி பேசினா ಜನರಲ್ ஒப்பீனியன் வில் நாட் பி குட். ಅದಕ್ಕೆ ಯಾರು ಕೂಡ ರಿಸೆಪ್ಷನ್ ಇಲ್ಲ ಕರ್ನಾಟಕಲ್ಲ. ಇದು ಗುಜರಾತ್ಲೆ ವರ್ಕ್ ಆಗಲ್ಲ, ಒಂದು ಯುಪಿಲೆ ವರ್ಕ್ ಆಗಲ್ಲ, ಒಂದು ಫಾರ್ ಒಂದು ಲೆವೆಲ್ಕು ರಾಜಸ್ಥಾನ್ ಮಧ್ಯಪ್ರದೇಶ ವರ್ಕ್ ಆಗಲ್ಲ இந்த ஹிந்தி பெல்ட். பட் டெஃபினெட்லி நாட் இன் கர்நாடகா. அது அவருக்கு ரிவர்ஸ் ஆகும். ஆக்சுவலி மோடி கிரெடிபிலிட்டி டேமேஜ் ஆயிருக்குது. பீப்புள் ஆர் ஷாக்டு. 2024 எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 4 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. கர்நாடகால இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 12 ஃபார் காங்கிரஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு, 7 ஃபார் பிஜேபி ஒரு லெவல் கம்ஃபர்டபுளா இருக்கு. நாட் டோட்டலி அல்ல, ஒரு லெவல் கம்ஃபர்டபுளா இருக்கு. அனதர் இப்போ 12-9 எடுத்தா நமக்கு 21, அனதர் ஒரு 7 சீட்ஸ் இன்னும் எப்படி என்ன சொல்ல முடியாத கண்டிஷன்ல இல்ல, அப்படி இருக்கு. ஆனா ஓவரால் கண்டிஷன் பார்த்தா மினிமம் 15 ஃபார் காங்கிரஸ் இஸ் கேரண்டி, மினிமம் 15 கேரண்டி இருக்கும். ஸோ இப்போ காங்கிரஸ் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சேன்னா இட் மே கோ அப் டு 20-22 வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. வேற பார்க்கணும். ஒன்லி இன் 5 or 6 கான்ஸ்டிட்யூன்சிஸ் பிஜேபிஸ் ஆர் ஸ்ட்ராங். வேற எங்கேயும் கூட அந்த இது இல்லை. கிரேட் நியூஸ். இந்த கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் சொன்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்குறோம். உங்களுடைய தேர்தல் பணிகளுக்கிடையே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன தமிழுக்காக தான் சாரி, நான் கஷ்டப்பட்டு தமிழ் பேசுறேன். நல்லாவே புரிஞ்சுது, மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ.